Jana. Jana. ஃபஸ்ட்டு பண்ணது பஸ்ஸு பண்ணு. இல்லை எல்லா பக்கம் இப்படி தான் பண்ணிடுவோம். காலையில் தான் வண்டியை தொடச்சேன், திரும்ப தண்ணிக்குள்ளையா. நம்ம வண்டி வழுக்காமல் இருக்கிறது தான் ஏபிஎஸ்ஸு, ஒட்டுல வச்சுட்டு பயிர் மட்டும் எல்லாம் நேராவா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரூர்லேருந்து திருச்சி போகிற வழியில் புளியூருங்கிற ஊரில் இருக்கிற அங்காளம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கோம். நல்ல சக்தி வாய்ந்த பழமையான கோவில். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
வணக்கம் சார். வணக்கம் சாமி. இந்த கோவில் எங்கே இருக்குது? நம்ம கோயில் புலியூரில் இருக்குங்க. சரி. இப்போ சிறப்பு புலியூர் அங்காளம்மன் கோயில் நம்ம கோயில் சிறப்பான கோயிலுங்க. சரிங்க. இங்கே வந்து என்ன நினச்சாலும் எந்த காரியமும் எல்லாம் கண்டிப்பாக நடக்க வேண்டிய காரியம் நடக்குங்க. கோயிலை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சிறப்பான கோயில். கிட்டத்தட்ட குடிப்பாட்டுக்காரங்க நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. நம்மளது வந்து பூர்வீகம், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக உள்ள கோயில் இது. ஆனால் நம்மளது ஆரம்பித்து சிறப்பாக எல்லாம் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு மேலே ஆகுது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுங்க. சரி சரி. கும்பாபிஷேகம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அந்த பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் 70 வருஷம் ஆச்சுங்க. 70 வருஷம் ஆச்சு. ஆமாங்க. இங்கே விசேஷம்னா என்னென்ன, எப்பப்போ விசேஷம் பண்ணுவீங்க? நம்ம கோயிலில் எல்லா நாளும் விசேஷ நாள் தான். விசேஷம்னா நமக்குன்னு ஒரு குரூப் இருக்குங்க. சரிங்க. அதில் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இந்த விசேஷம் இருக்குங்க அப்படின்னு அப்டேட் பண்ணிடுவோம். எப்போவுமே எல்லா நாளுமே சிறப்பான நாள் எங்களில். எந்த விசேஷம்னாலும் பண்ணிக்கலாம். எல்லா விசேஷமும் இங்கே நடக்கும். சரி சரி. அதனால் நீங்கள் ஏதாவது விசேஷம் இருந்தால் கூட நீங்கள் எங்கிட்ட கேட்டு இங்கே வச்சுக்கலாம். எல்லா விசேஷமும் இங்கே கல்யாணத்துலேருந்து காது குத்தி எல்லாமே. எல்லாம் திருமணம் எல்லாம் நடக்குதா? திருமணம் நடக்கும், காது குத்தி நடக்கும், எல்லா சுப காரியங்களும் இங்கே நடக்கும். சரி சரி. கோயில். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம கோயிலுக்கு வரலாம். சரி, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. இருங்க. இது புலியூர் அங்காளம்மன் கோவில். ரொம்ப காலமாக இருக்குது இந்த கோவில். மதுரை வீரன், விநாயகர், வீரபத்ரன், பேச்சியம்மன், கருப்பணசாமி எல்லா சாமியும் இந்த கோவிலில் இருக்குது. ரொம்ப விசேஷமான கோவில். மாசி மாதம் இந்த கோவிலில் வந்து விழா 3 நாளைக்கு சிறப்பாக நடக்கும். அதுக்கு முன்னாடி பக்தர்கள் வந்து எல்லா சாமியும் கும்பிட்டு சந்தோஷமாக போவாங்க. மாசி மாதம் திருவிழா? மாசி சிவன்ராத்திரி திருவிழா. மாசி மாதம் சிவன்ராத்திரி? ஆமாம், மாசி சிவன்ராத்திரி திருவிழா. 5 நாள் திருவிழா. 5 நாள் திருவிழா. 5 நாள் திருவிழா. நல்லா சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.